வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். தமிழக வெற்றிக் கழகம் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே. சிவக்குமார் தனது புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தேர்தலில் வேலை செய்த கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தேர்தலில் வாக்களித்த பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டு சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமாருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முதலில் எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னார் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், சேலம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பார்த்திபன் எம்எல்ஏ அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கட்சிக்காக பாடுபட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் வடக்கு தொகுதியில் எனக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த மக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை வசதிகள் நிறைய செய்யாமல் இருக்கு. இந்த 10 வருஷமா முதல்ல அடிப்படை வசதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 717 டாஸ்மாக் கடைகளையும் மூட உத்தரவு போட்டிருக்காங்க. வடக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா மிக ஸ்கூலுக்கு அருகில 4 மதுபான கடைகள் இருக்குது டாஸ்மாக். அந்த கடை மூடுறதுக்கு இப்போ நான் பரிந்துரை செஞ்சுருக்கேன். நேற்றே நான் லெட்டர் கொடுத்துட்டேன். அந்த 4 கடையும் உடனே மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கடையும் எங்கள் தொகுதியில் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற உத்தரவும் போட்டிருக்க சொல்லியிருக்கேன். நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்ஸ்பெக்டர்ட்டையும் பேசியிருக்கேன். கண்ணங்குறிச்சி போன்ற பகுதிகளில் சந்து கடை இருக்குது, அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன். இனிமேல் கண்டிப்பாக அந்த நடவடிக்கை தரும். அதை உங்களுக்கும் தெரியும், எங்கள் முதல்ல கடுமையாக 3 உத்தரவு போட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியும், லஞ்ச லாவணம் இல்லாமல் இன்னைக்கே பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்குரிய கடுமையான உத்தரவு போட்டிருக்கிறார். கண்டிப்பாக இனிமேல் அதெல்லாம் எதுவும் நடக்காது, எங்கேயுமே தவறு நடக்காத அளவு பார்த்துக்குவோம். இல்லை, வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ ஆட்சிக்கு வந்து நேற்றா பெரும்பான்மை நிரூபிச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே தான் நாங்கள் ஆக்ஷனில் இறங்கும். பேரின்பமாக இருக்குது. நான் அன்னைக்கே அதை பேட்டி சொல்லியிருப்பேன். இது மக்கள் கொடுத்த வெற்றி. எங்கள் தளபதியால் இந்த வெற்றி கிடைச்சிச்சு. இந்த வெற்றி வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவு வெற்றி கொடுத்துருக்காங்க மக்கள். அதுக்குரிய கண்டிப்பாக என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அது முழுமையாக நம்பலாம். தேங்க்யூ.